ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ட்ரூத் உடைய அடுத்த எபிசோடுங்க. ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சியோம் அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் பார்க்கவே இல்லை. இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டது யாருன்னா கிம். அவனாலதான் இப்ப அம்மாவை பார்க்க வேண்டியதா இருக்கு. அம்மா அப்படியே சோகமா படுத்திருக்காங்க. என்ன மன்னிச்சிருமா, நீ நினைக்கலாம் நான் உன்னை பார்க்க வரலன்னு. பட் உண்மையான ரீசன் என்னன்னா, நீ இப்ப இருக்க கோலத்தை என்னால பார்க்க முடியல, மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. அவங்க அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. ஏன் நீ என்ன பார்க்க வரலன்னு யோசிச்சிருக்கேன். அம்மாக்கு நீ வேணுமா அப்படிலாம் ரொம்ப பாசமா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே சியோம்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு காலத்துல பெரிய வயலினிஸ்ட் இப்ப படுத்து படுக்கையா இருக்காங்க. அவங்களால ப்ராப்பரா அவங்க நினைச்சா கைய கூட இயக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, நீ என்ன மாதிரி மாற மாட்ட. ஆனா உன்னை சுத்தி ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கு பாப்பா. அதுகிட்ட இருந்து தப்பிச்சிரு, எப்படியாவது போயிரு போயிருன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி வீசிங் வர ஆரம்பிச்சிச்சு. பதட்டத்துல அம்மா கத்த 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 சிஎம் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இருக்க லைட்டை உடைக்கிறாங்க. அவங்க அம்மா கத்துறாங்க, போடாத, நீ போடாத, அந்த லைட்டை ஆன் பண்ணாத, அந்த ஸ்விட்சை போடாதன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. வேற வழியே இல்ல. சிஎம் வந்து அந்த ஸ்விட்சை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க மனசு ஃபுல்லும் வேதனையா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாருமே சூழ்ந்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கலாம். ஆனா அம்மா இறந்து போறாங்க. கடைசி கட்டம். அப்பா ட்ரை பண்ணியும் சரி, எல்லாரும் என்ன பண்ணியும் சரி, அம்மாவை காப்பாத்தவே முடியல. அவங்க இறந்து போன இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச டியூன் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயலின்ல வாசிச்சுட்டு இருக்காங்க சிவம். அவங்க அக்கா இருக்காங்க பக்கத்துல. என்னதான் வெளியில ரஃபா தெரிஞ்சாலும் அம்மா மேல அவ்வளோ பாசம் பிளாஷ்பேக்ல காட்டிட்டு இருக்காங்க. அம்மாவால வயலின் வாசிக்கவே முடியல, சிவம் வாசிச்சு காட்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க கழுத்தை நெரிச்சது வலிக்கவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்க. அம்மா கவலைப்படாதீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோடனே நியூயார்க் போயிட்டு வந்துருவீங்கல்ல, நம்ம ஒன்னா இருக்கலாம்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா வாசிக்கலாம்லாம் பேசும்போதே அம்மா படுத்த படுக்கை ஆயிட்ட செய்தி வெளியில வருது. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, சியும் ஒரு மலை உச்சியில இருப்பா. அவளால தாங்கிக்கவே முடியல அவங்க அம்மாவால நடமாட முடியலன்னு. அதையும் தாண்டி அவங்க அப்பா கால் பண்ணி உனக்கும் செக் பண்ணணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. இவ உடம்புலயும் அந்த அறிகுறிகள் அப்பவே காட்டியிருக்கு. அதனால இவ என்ன பண்ணிருப்பான்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டா. அந்த டைம்ல தான் அவ தற்கொலை பண்ணியிருப்பா. அப்போதான் யோ காப்பாத்திருப்பாரு. பிளாஷ்பேக்ல இவங்களுடைய லவ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படி யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத வழி எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுட்டு சியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் யோ தூரத்துல இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க. என்னதான் அழுத்தக்காரியா இருந்தாலும் இந்த வழியை யார்கிட்டயும் அவளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்பாவோட கடைக்கு போய் பார்த்தா அவர் சோகமா உட்காந்துட்டு அம்மா யூஸ் பண்ண வயலினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அக்காவுக்கு புரிய வருது அவர் மனசுல ஒரு வேதனை இருக்கு அப்படின்ட்டுன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்குனதுல அம்மாக்காகன்னோனே, ஆமா, இது அவ ப்ராப்பரா யூஸ் பண்ணுவா, அவளை தாண்டி வேற யாருமே பெஸ்டா யூஸ் பண்ண முடியாதுன்னொடனே அக்கா சொல்லுவாங்க, இப்ப அம்மா நிம்மதியா இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு நிம்மதியான இடத்துல இருப்பாங்க, எந்த வழியும் இல்லாமன்னொடனே. எனக்கும் தெரியும்னு அப்பா ரிப்ளை பண்ணுவாரு. சியோம்னா யாருக்குமே தெரியாம அவங்க ஃபேமிலி போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவ மனசு முழுக்க என்னன்னா, இவ்வளவு ஹாப்பியா இருந்தோம்ல, பேஷன் ப்ரொஃபஷன் எல்லாமே மாறிடுது, உடம்பு சரியில்லாம படுத்துட்டா, இந்த காலமே இப்படிதான் இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எப்பவும் போல ரிஹர்சலுக்கு வந்துட்டா. சியூனா கேக்குறாரு, ஏன் மேம் நீங்க வந்தீங்க, ரெஸ்ட் எடுத்திருக்கலாமே, டைம் கொஞ்சம் போயிருக்கட்டுமேனா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ரிஹர்சல் ரூம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, வாங்க உங்களை காட்டுறேன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ரிஹர்சல் ரூமை பார்த்தா புதுசா ரெடி ஆயிடுச்சு அந்த தண்ணியில நனைஞ்சதுக்கெல்லாம். சிஓ காதுல தூபம் போட ஆரம்பிச்சிட்டாரு. யோதான் இது எல்லாமே எஃபர்ட் எடுத்து பண்ணாரு அவரோட காசுல, நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகல, சோ அவருடைய ஹெல்ப் தானோன்னு எல்லாத்தையுமே கேட்டு கண்டுக்காத மாதிரி. ஓ, அப்ப இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு அவ கேப்பா. ஓகே மேம் அப்படின்னு சிஓ ரிப்ளை பண்ணிடுவாரு. மீதி மெம்பர்ஸ்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரிஹர்சல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, ஓ அப்படியா, அப்ப வந்துட்டாங்களா சியோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஆமா, இவங்க அம்மா சியோம் ஏஜ்ல தானே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சியோமுக்கும் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2 பேருக்கும் ஒரே ஏஜ். இவ்ளோ நல்ல பெண்மணி இறந்து போனதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாதுன்னே பேசிக்கிட்டு இருக்கும்போது, சியோமுக்கு ட்ரெயின் பண்ணவர் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த இடத்துல தான் இருப்பாரு. இத பத்தி நம்ம பேசுறது சரியா இருக்காதுப்பா, ஏன்னா அது வேற மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேச்சுவார்த்தையை கன்வெர்ட் பண்ணி எங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, கிம் சார் வரவே இல்ல ஃபெனரலுக்கு. அதே மாதிரி ஏஜினியும் கவனிச்சேன், அவளும் வரவே இல்ல அப்படின்னு கசு கச கிசு கிசுன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஏஜினோட உடம்பு கவனிச்சிங்களா, கொஞ்சமா அவ பிசிக்ல ஏதோ சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியுதுன்னா பயங்கரமா வாயடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே பார்த்தா ஏஜ்ன காட்டுறாங்கங்க. அவ அவளுடைய பிரெக்னன்சி டைரி இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இருக்கா. செக்அப் லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கவ கூட வேலை பார்க்கறவன் பார்த்துட்டான். என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா, எதுக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னு கேட்பான். இல்ல இல்ல, இது கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் தான் அப்படின்னோடனே, சரியா சாப்பிட்றதானே அப்படின்னு கேட்டோடனே, நான் நல்லா சாப்பிட்றேன், ஓகே உடம்ப பார்த்துக்கோன்னு அவன் கிளம்பி போயிடுவான். ஏஜினுக்குன்னா வருத்தம் எதெல்லாம் மறைக்க வேண்டியதா இருக்குன்னு. இன்னொரு பக்கம் கிம் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல மியூசிக் வாசிக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் கேட்டு வச்சிருப்பாரு.
ஆனா அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து இவரை வேணான்னு இருக்காங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறாங்க. இடையில யோவோட வாய்ஸ் கேக்குது. அப்போ யோதா வந்து அதுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றாரான்னு கேட்டோனே, அது முக்கியம் கிடையாது. சேர்மனுக்கே உன்ன செலக்ட் பண்றது ஐடியா இல்லன்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. என்னடா நடக்குது இங்கன்னு வருத்தப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து வீட்டுக்கு யாரோ கதவ நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலிங் பெல் சவுண்ட் வேற கேக்குது. கதவ தட்டுனவங்க யாருன்னு பார்த்தா, வேற யாரும் கிடையாது. யோட எக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அம்மா தான் வந்திருக்கு. டாக்குமெண்ட்ரி விஷயமா கேட்டுட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்ல மேம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிம் பேசிக்கிட்டு இருக்கான். அம்மா டாக்குமெண்ட்ரிக்கு உன் பொண்டாட்டியோட பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொன்ன, எப்ப அதை பண்ண போறீங்கன்னோனே, என் ஒய்ஃப் இனிமே ஒத்துக்குவாளான்னு தெரியலன்ற மாதிரி கிம் பேசிக்கிட்டு இருக்கான். ஓ நீ தானே ஏற்கனவே சொல்லியிருந்த உன் பொண்டாட்டி நீ எது சொன்னாலும் கேட்பான்னு கன்வின்ஸ் பண்றேன்னு, போய் கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிம்மோட கதி அதோ கதி தாங்க. இதுல கொடுமை என்னன்னா சியோம் எல்லாருடைய தனித்தனியான பெர்ஃபார்மன்ஸை பாத்துக்கிட்டே இருக்கா. ஒரு சிலர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வியர்டா இருக்கு. அவன் மனசுல இதுவே ஒரு தாட்டா இருக்கு. நாம இத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு மீட்டிங்ல சிஇஓ எல்லாரையும் வர வச்சுட்டு பிளைண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு நாளைக்கு, எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஇஓவால தாங்கிக்கவே முடியல. பிளைண்ட் பெர்ஃபார்மன்ஸா? இத பத்தி நீங்க என்கிட்ட முன்னாடியே பேசல அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஒண்ணும் இல்ல சார், இப்பதான் சொல்லிட்டேன்ல, எல்லாரும் இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ணணும். யாரு பெஸ்ட்டோ அவங்க அங்க இருக்க போறாங்க. யாருக்கு செட் ஆகலையோ அவங்கள ஃபயர் பண்ண போறோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ப்ராப்பரா தயாராயிட்டு வாங்க. ஏன்னா நம்மளோட டேலண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் பேச போகுதுன்னு சொன்னோனே மத்தவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, ஏன் மேம் இப்படி எல்லாம் பண்றீங்க, இவ்வளவு நாளா குரூப்பா செட் ஆயிட்டோம், நம்ம எல்லாம் ஃபேமிலின்னு வாங்க, ஃபேமிலி எல்லாம் தெரியாது, டேலண்ட் தான் பேசும் அப்படின்ட்டு அவ கிளம்பி போயிடுறா. ஆனா ஏஜ்னுக்குன்னா கடுப்பு, இதெல்லாம் எனக்காக தானே பண்ற, என்ன பழி வாங்கணும் தானேன்னு சம்மந்தம் இல்லாம கேட்க, இங்க பாரு உனக்கு திறமை இருந்தா அது பேசும், இல்லன்னா பேசாது, உனக்கு கேப்பபிள் இருக்குன்னு நினைச்சா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்ட்டு கிளம்பி போயிருவா. இங்க சிஎம் சொன்னதை கேட்டு மீதி ஆர்கெஸ்ட்ரா மெம்பர்ஸ் எல்லாரும் தனியா போறேன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதே, நாளைக்கு இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம 4 பேர் தான் இருக்கோம், நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒருவேளை அவங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது. பிராக்டிஸ்னு சொன்ன உடனே அச்சோ எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நான் பாக்க போறேன்னு, உங்க பாட்டி தான் போன வாரமே இறந்துட்டாங்களா, இது இன்னொரு பாட்டின்னு அந்த பொண்ணு கிளம்பி போறா. இப்படியே ஒவ்வொருத்தருமே அந்த இடத்த விட்டு நகண்டு போயிட்டே இருக்காங்க. தனித்தனியா ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு பிளைண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பெஸ்டா பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லூனால இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நம்ம ஒழுங்கா பண்ணணும்ட்டு ஒரே ஐடியால இருக்காங்க. அவனோட மீன் தொட்டியை பார்த்துட்டு இருக்கும் போதே அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, ஐ நீட் திஸ்மா இருக்கான் இல்லையா, அவன் தப்பிச்சு போயிட்டானாமா, அவனால ப்ராப்ளம் வருமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, யோவா அதை நினைச்சுக்கிட்டே வித்தியாசமா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க. காட்டிட்டு இருக்காங்க ஐ நீட் திஸ் மாவை. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ரெஸ்ட் ரூம்ல இருந்து டாய்லெட் பேப்பர் சுத்தி வைக்கிற பிளேஸ ஓபன் பண்ணி அதுல இருந்து பச்சை இலைய எடுக்கிறியான். அதை பார்த்த உடனே என்ன ஆகும்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் போன்ல ஒரு மெசேஜ், அதாவது ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கான். வந்து இந்த ஹேம்பிள கண்டக்ட் பண்றதே அது யாருக்காகன்னா சியோமுக்காக தான் பண்றாங்கன்ற மாதிரி. அப்ப ஏற்கனவே அவன் ஒரு வாட்டி வேவ் பார்த்திருப்பான் யோவ. அப்போ ஒருத்தன் கூட போறவன் கேட்டிருப்பான் இல்லையா, இதெல்லாமே பண்றது நீங்க சியோமுக்காக தானே அப்படின்னோடனே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையுமே ஐ நீட் திஸ் மா நோட்டை விட்டுருக்கான். இப்ப அவனுக்கு பிளைட் வரப்போகுது, கிளம்பி போக போறான். ஆனா அதுக்கு முன்னாடி சியோமுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். சியோமுக்கும் இவனுக்கும் எந்த பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையவே கிடையாது. இவன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான்னு அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். இப்போ ஆடிட்டோரியத்தை காட்டுறாங்க. எல்லாருடைய பிளைண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, யோன்னா சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கான். ஏன்னா அவனும் சேர்ந்துதான் ஜட்ஜ் பண்ண போறான். சோ பார்க்கிங் லாட்ல வந்துட்டு வண்டியை இறக்கிட்டு நான் இறங்கிட்டு இப்ப ஸ்மார்ட் மோட்ல நானே வண்டியை நகர்த்த போறேன்னு சொல்லிட்டு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நகர்த்திட்டு இருக்கான். இது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வர்றான். வேற யாரையும் சொல்லல, சியோம தான் சொல்லியிருக்கான். இதுல சியோம் பக்கத்துல வேற நின்னுட்டு லெட்டர் பேட் எடுத்து வச்சுட்டு சொல்லுவான், இதுக்கு நான் குவாலிட்டியான ஆளான்னு தெரியலையேன்னும் போது, நீங்க சேர்மனா இருக்க பட்சத்துல இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆடியன்ஸா இருந்து பாருங்க, உங்களுக்கும் புரிய வரும்னு சொல்ல, ஓகே ஓகே அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு கொஸ்டின் வேற வருங்க. அந்த கொஸ்டின் என்னன்னா, அட கேள்விப்பட்டேன் நீ தான் அந்த ஆடிட்டோரியத்துக்கு செலவு பண்ணியாமே அப்படின்னு கேட்பாளா சியோம். அதுக்கு இவன் சொல்லுவான், நானா பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஓகே எதுவா இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படின்னோடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு இருக்காயோ. இன்னொரு வாட்டி சொல்லுன்னு வேற ஒரு வாட்டி கேட்பானா, நான் சொன்னதை திருப்பி சொல்ல மாட்டேன்னு அவ சொல்லுவா. உடனே நான் கேட்டுட்டேன்னோடனே அவ ஒரு சிரிப்பு சிரிப்பா. இவனுக்குன்னா ஆத்தி சிரிச்சுட்டாடா அப்படின்ற மாதிரி ஒரே ரியாக்ஷன். இப்படி ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சல் குலாவலோட பாத்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல கௌசிக் வந்துடுறாரு. சிஇஓ இருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் கண்டக்டரையும் கூட்டிட்டு வந்துட்டு யோக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவர் தான் நம்மளுடைய சேர்மேன், புது சேர்மேன் பேசிய வார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் கண்டக்டர் இருக்கார் இல்லையா, பரவாயில்ல மேன், நீங்க நேர்ல பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க ஒருத்தர் சொன்னதை விடனோனே இவன் என்ன நினைச்சுக்குவானா, அந்த ஒருத்தர் ஒருவேளை சியோமா இருக்குமோன்ட்டு நான் அவளை பார்த்தா, எக்ஸ்கியூஸ் மீ
சேர்மன் சார் சொன்னாருங்க அப்படின்னு. ஓகே ஓகே, நீங்க கண்டிப்பா என்னோட டின்னர் அட்டன் பண்ணணும் சார் அப்படின்ட்டு ஒரு வழியா பேச்சுவார்த்தை எல்லாம் முடியுது. லூனாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ அசிஸ்டன்ட் கூட நின்னுட்டு இருக்கா. ஸ்லிப்பர்ஸ கழட்டிட்டு உள்ள போறதுக்காக பெர்ஃபார்மன்ஸ்க்கு பயங்கர பதட்டமா இருக்கும் போதே அசிஸ்டன்ட் கேக்குறான், அம்மா எதுக்குங்க ஷூஸ கழட்டுறீங்க அப்படின்னு. இல்ல சியோ மேம் சொல்லியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி ஷூஸ் எல்லாம் கழட்டணும் அப்படின்னு. ஐயோ, இது என்னங்க, பசங்க ஷூஸ் போட்டுக்குவாங்க, நீங்க போட மாட்டீங்களா, இது எப்படிங்க ஈக்குவாலிட்டி ஆகும் அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது, சியோ மேம் பசங்களையும் ஷூஸை கழட்டிட்டு தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாக்குற தொழில் இல்லையா, அதுக்கு தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ லூனா போறா. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணுங்கன்னு கூப்பிட்டு அசிஸ்டன்ட் சொல்லுவான், நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா லூனா பெர்ஃபார்ம் பண்ணுவா. சுத்தி இருக்க எல்லாருமே வரிசையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா. சியோ மனசுல ஒரு பொறி தட்டுப்படுது. தனியா கூப்பிட்டு சிஇஓ கிட்ட சொல்றா, நான் 2 பேரை நோட் பண்ணேன், அவங்கள ஃபயர் பண்ணி ஆகணும்னு. அப்படியே சிஇஓ சொல்லுவாரு, இங்க பாருங்க, எதுனாலும் பாத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்க இருக்காங்க. அவங்க ஒன்னும் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. மறுபடியும் ஒரு பிரச்சனையா, அவங்க பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆச்சே, அவங்க கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அப்படின்லாம் சொல்லி சிஇஓ பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பசங்களும் வந்துட்டு விஷ் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அதே டைம்ல அந்த அசிஸ்டன்ட்டும் செக்ரட்டரியும் சேர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பூனைக்குட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பசங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பா சியும், ஆமா உங்க த்ரோட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, உங்களோட பிரீதிங் வந்து இரலவெண்டா இருக்கு, இது ஒரு வாட்டின்னு நினைக்காதீங்கன்னு. இல்ல மேம், நாங்க ரொம்ப பதட்டத்துல இருந்தோம், அதான் அப்படி ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க, ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க மேம். ஏன்னா இன்னைக்கு வந்து தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதனாலன்ட்டுன்னு சொல்லி வச்ச மாதிரியே பேசுறாங்க. நான் அதை பத்தி பேசவே கிடையாது, இது முதல் வாட்டி கிடையாது, இது நிறைய வாட்டி நடந்திருக்கு, அண்ட் இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, உங்க த்ரோட்ட பாருங்க, நீங்க வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே திமிராவே சொல்லிடுவா, உங்களை ஃபயர் பண்றோம் அப்படின்ட்டு. பட் இந்த 2 சத்தக்கூடிகளும் அல்டிமேட்டுங்க, கிடக்குறது கிடக்குது, கிளவிய தூக்கி மடியில வைன்ற மாதிரி சாலியா இருக்கானுங்க. அவங்களுக்கு கவலையே இல்ல. அப்ப போலீஸ் வந்து அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுது. அவங்க அப்படியே சோமபானமே மோட்ல இருக்கானுங்க. அதே மாதிரி அந்த 2 பசங்க பேரை கேட்டுட்டு ஆர்கெஸ்ட்ரால வந்து கேட்பாங்க, அந்த பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிருக்காங்கன்னு. இல்லங்க, அந்த பசங்களை நாங்க நேத்தே ஃபயர் பண்ணிட்டோம், இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் வாரண்டோட சியோம் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் தேடிட்டு இருக்கு. அவங்களோட ஆபீஸ்ல, அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு ட்ரக்ஸ் இருக்கு. சோ இத பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அசிஸ்டன்ட் எல்லா விஷயத்தையும் யோ கிட்ட போன் பண்ணி சொல்றான், எப்பற அவளை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, நேத்து ஃபயர் பண்ணாங்கல்ல, அவங்க ட்ரக் கன்சியூம் பண்ணாங்களாம், அவங்க தான் ஏதோ பண்ணிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல சியூவ வேற சும்மா இல்லாம கிம்முக்கு போன் பண்ணி சொல்லிடுற, கிம்மு எதுக்காக, ஏன் அப்படின்னு கேட்கும்போது உங்க வைஃப் ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டிட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்க என்ன இவ்வளவு கூலா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது அப்படிதான், நான் எந்த தப்புமே பண்ணல, கிளீனா தான் இருக்கேன், அதனால கூலா தான் இருப்பேன்னு பதில் சொல்லிருப்பாங்க சியும். அடுத்து, உங்களோட கஸ்டடியில இருந்து உங்ககிட்ட இருந்த அந்த 2 பேர் தான் இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க, நீங்க தான் அவங்க கிட்ட குடுத்தீங்கன்னு வேற சொல்றாங்க, என்ன விஷயம்னு போது எனக்கு வேற வேலை இல்லையா, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி உங்களோட இடத்துல இருக்கு எல்லா எவிடன்ஸ் போது எனக்கு எப்படி தெரியும்னு பேசுவாங்க. வாட்ச பார்த்துட்டு 48 மணி நேரம் ஆகுது, வேஸ்ட் ஆஃப் டைம், என்ன புடிச்சு வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என்ன பிடிக்கிறதுக்கு எந்த வாரண்ட்டுமே இல்லாமல புடிச்சிங்க அப்படின்னு. ஆமா மேம் அப்படின்ட்டு கூலா அந்த திமிரு பிடிச்சவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், உங்க நாள்ல 48 மணி நேரம் என்னோட ரிகர்சல் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சியோம் கடுப்பா இருக்கா. அப்போ ஒரு லாயர் வராங்க போல, கதவை நாக் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. நான் தான் சியோமுக்கு பார்க்கப்பட்ட லாயர்னோனே அந்த ஆள் கேட்பாரு, ஆமா நீங்க தான் சொன்னீங்களே உங்களுக்கு மறக்க எதுவும் இல்லைன்னு, அப்புறம் ஏன் வெல் ப்ரிப்பேர்டா லாயர் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்கன்னோனே, நான் எந்த லாயருமே புக் பண்ணலையே அப்படின்னு சியோம் சொல்லுவா. உங்க சேர்மன் தான் மேம் புக் பண்ணாங்க அப்படின்னோடனே அப்படியே கடுப்பாயிட்டு இருக்கா. இன்னொரு சைடு பெரிய போலீஸ் அதிகாரி எல்லாம் திரட்டி கேட்டுட்டு இருக்காருயோ, எப்படியாவது அந்த பிள்ளைய வெளியில கொண்டு வர முடியுமான்னு போது கண்டிப்பா வெளியில கொண்டு வர முடியும். ஆனா என்னன்னா கேஸ் ரொம்ப பெருசா இருக்கு, எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, மேம் அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு தெரியும், பட் இருந்தாலும் அப்படின்னு இருந்தாலும் உளறிக்கிட்டே இருப்பாரு போலீஸ்காரரு. அப்பான்னு பார்த்து போன்ல ஒரு கால் வந்துகிட்டே இருக்கும். அந்த போனை கட் பண்ணிக்கிட்டே நான் மேலிடம் பாத்துக்கிறேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருப்பான். மறுபடியும் அந்த கால் வருது. அப்புறம் தான் கால் அட்டன் பண்ணி பேசினா அந்த இடத்துல இருக்கிறது லூனா தான். நான் ரொம்ப பிஸியா இருக்கேம்மா, என்ன விஷயம் சொல்லு, நீ பேசுறது உருப்படியா இருக்கணும்னு. நான் இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்றேன் சார்ன்ட்டு பிளைண்ட் டெஸ்ட் வச்சனால நான் ஒரு சஸ்பெக்டிவான விஷயம் பார்த்தேன். நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வெளியில வரும்போது மேடம் உடைய ஆபீஸ் ரூம்ல ஒரு டெலிவரி பாய் உள்ள போயிட்டு வெளில வந்தான். அவனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாக்குறதுக்கு ஐ நீட் திஸ் மாம் மாதிரியே இருக்கான். சோ ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு லூனா சொல்றா. நீ சொல்றது ஐ நீட் திஸ் மாம், உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தானே, எனக்கு அவனோட பிசிக் மாதிரி தான் சார் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா சொல்றா லூனா. லூனா அப்படியே ஆர்வமா, மேம் எப்படி இருக்காங்க சார் அப்படின்னு கேட்க, என்னால முடிஞ்சதை பாக்குறேன், சீக்கிரம் வெளியில வந்துருவாங்கன்னு மட்டும் சொல்றான். யோ கால் பண்ணி சிஓ கிட்ட சொல்லிருப்பான், நேத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க, ஒரு டெலிவரி பாய் வந்துட்டு போயிருக்கான ஆபீஸ் ரூம்குள்ளன்னு பாருங்க, அந்த ஃபுட்டேஜ் உடனே வேணும்னு சொல்ல. ஆனா சீரியஸ்லி ஸ்பீக்கிங் எதுக்குன்னே தெரியல ஐ நீட் திஸ் மாமுக்கு இவ்ளோ காண்டுன்னு. ஏன்னா அவன் என்ன பண்ணிருப்பானா, ஃபர்ஸ்ட் நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு சத்துக்குடிகளை ஏற்பாடு பண்ணிட்டு ஃபயர் பண்ண அந்த 2 பசங்களோட இடத்துல வச்சிருவான். அதே மாதிரி சிஎமோட பிளேஸ்ல வச்சிருவான்.
இது எல்லாத்தையுமே போலீஸ்ல போட்டு கொடுக்கவும் செஞ்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டுன்னு. இவன் எதுக்காக இதை பண்றான்னு மட்டும் காட்டவே மாட்டேங்கிறாங்கங்க. போலீஸ்க்கு போன் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம இவன் தனியா அவனோட ரூம்ல இன்ஜெக்ஷன் இருக்குல்ல அதை போட்டுட்டு அப்படியே ஒரு மிதப்பிலேயே படுத்துருவான். என்ன உன்னால பழிவாங்க முடியாதுயே சியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். சத்துக்குடி டப்பாக்கள் அப்படிதான் இருப்பானுங்க. இப்ப கிம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, சரி ஒய்ஃப் வேற திட்டா, இனிமே நம்ம அவகிட்ட போறதா வேணாமான்ட்டுன்னு டபுள் ஸ்டாண்ட்ல இருப்பான். இப்படி போறதா அப்படி போறதான்னு யோசிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு கேட்பான், இந்த மாதிரி என் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. அந்த மேம பார்க்க முடியாது, இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் சார் அப்படின்னுவாங்க. சரி லாயராவது அரேஞ்ச் பண்ணலாமா, ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டாரியோ அப்படின்னு சொல்ல, அப்புறம் கிம்மால என்ன பண்ண முடியும். இதுல சியோமோட அப்பாவை மறந்துட்டோமே, அந்த மனுஷன் பதட்டத்துல இருக்காரு. அக்கா வேகமா ஓடி வந்து, அப்பா அப்பா சியோம நினைச்சு கவலைப்படாதீங்க, ஒன்னும் இல்ல, இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னோடனே, நான் போய் தாமா ஆகணும் அப்படின்னு அப்பா இருக்காரு. இல்லப்பா புரிஞ்சுக்கோங்க, சியோம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி விட்டுருக்கா, இதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்கக்கா, அப்பாவை பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுருக்கா அப்படின்லாம் அக்கா சமாளிச்சுட்டு இருப்பாங்க அப்பாவை. இன்னொரு சைடு என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா இருக்கும்போது, ஓ இந்த தேர்ட் கிரேடர் ஆர்கெஸ்ட்ராவை நீங்க வந்து ஹை குவாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு ட்ரக்ஸை யூஸ் பண்றீங்கல்ல அப்படின்னு கேட்க, அட யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. லாயர் வேற சொல்றாங்க, சார் நீங்க தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ட்ரக் கேஸ்ல இன்க்ளூடட் மேம் அப்படின்ட்டு திமுறா பேசுவாரா. அதுக்கு சிஎம் ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்க பெரிய நாவலிஸ்டா சார், முதல்ல நாவல் எழுதாம என்கிட்ட ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே உங்களோட வேலையை நீங்க பாருங்க மேம்னு எதிர்த்து பேசுவாரு. சார் நீங்க என்கிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறமா உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட வேண்டி இருக்கும்னு கத்த, அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா அவங்கள விட்டுட்டு போயிருவாங்க. இது ஒரு விதமான டெஸ்ட், அவங்க மனநிலை சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு. சிஎம் பாத்தீங்கன்னா தண்ணியை குடிக்கிறாங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டென்ஸ்டாவே இருக்காங்கங்க. இப்ப கூட சியோமுக்கு வருத்தம், பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ணலையே அப்படின்றதுதான். அவங்க தனியாவே இருந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சாலுமே அவங்க மனசு முழுக்க எப்படா பிராக்டிஸ் ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. லூனா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த அசிஸ்டன்ட் பையன் கிட்ட, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா, அப்டேட் கிடைச்சிச்சான்னு போது அந்த பையன் இல்லன்ட்டான். அப்பதான் மச்சாங்காரர் வராரு. உங்க அக்காவை பாத்தியாடாமா லூனாமா அப்படின்னு கேட்க, ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கா. இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து வீடு தேடுறதுக்காக போறோம்னே. லூனா அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சிருக்கத பார்த்து, டேய் தங்கம் என்னடாமா ஆச்சு அப்படின்னோடனே அவளும் ஒன்னும் இல்லன்ட்டுன்னு அப்படியே மூஞ்சி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதுல ஒரு கொடுமை என்னன்னா, அந்த 2 சிஐடி ஆபீசருக்கும் மண்டை காயுது. இந்த அம்மாவை எவ்வளவு நேரம் உழுப்பி விசாரிச்சாலும் நமக்கு தான் நேரம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ரிசல்ட்டும் நெகட்டிவா வரும்னு தோணுதுன்னு போது பக்கத்துல இருக்கவன் சொல்லுவான், 15 நாள் இருக்கு, கண்டிப்பா இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவங்க ஏதோ ஒரு விதம் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதையோ ஒண்ணு மறைக்கணும், பட் ட்ரக் கேஸ்க்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு எனக்கு தோணுதுடா மச்சான்னும் போது, நம்ம பாரு எப்ப பாரு கிரிட்டிக்கலா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு காட்டினா வேற எதுவும் அவங்க பண்ணல. ஹாம்பிளுக்கான வரிகள் இருக்கு இல்லையா, அதை உட்காந்து பொறுமையா எழுதிக்கிட்டே இருக்காங்க. மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு லாயரோட கேட்டா, இல்ல சார் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது, நான் என்ன பண்றேன்னா என்னோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன், என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு சிஎம் ரிப்ளை பண்றாங்க. அவ்வளோ கான்பிடன்ஸா அப்படின்னு திருப்பி அந்த சிஐடி கேட்க சிஎம் ரிப்ளை பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா சார் அப்படின்னு. கேளுங்களேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இல்ல என்கிட்ட அந்த 2 பசங்க வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கினதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்க எப்படி எதுக்காக வாங்கினாங்கன்னு மட்டும் விசாரிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னோடனே அதே கேள்வியை கேட்க, மேம் எங்களுக்கு ஹாம்பிள்ல இருந்து தான் தந்துட்டு இருப்பாங்க, அதுக்கு ரீசன் என்னன்னா எங்களோட பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தந்தாங்கன்ட்டு ஒரு பையன் சொல்லுவான். இன்னொருத்த என்ன சொல்லுவானா, எங்க மேம் என்ன பண்ணாங்கன்னா எங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணுன்றதுக்காக கொடுத்து கொடுத்து பழக்கி நாங்க அதுக்கு அடிக்டாவே ஆகிட்டோன்ற மாதிரி சொல்லுவான். இதுல என்ன பெரிய பஞ்சாயத்துனா, அந்த 2 பசங்களும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க சொன்னதுல இருந்தே எனக்கு பதில் இருக்கு சார். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்கள நீங்க வந்து என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாளே ஃபயர் பண்ணியாச்சு. எதுக்காகனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரக்ஸ் அவங்க கன்சியூம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்கள நான் வேலையை விட்டு தூக்குனேன் அப்படின்னோடனே, அப்போ உங்களுக்கு ட்ரக்ஸ் பத்தி நிறைய தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அந்த சிஐடி சொல்லுவாரு. அதுக்கு திருப்பி என்ன சிஎம் சொல்லுவாங்கன்னா, அது கிடையாது சார், என்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருடைய நூக் அண்ட் கார்னர் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட பிரீதை நான் நல்லா உணர்ந்திருக்கணும். ஏன்னா எனக்கு முக்கியம் வந்து என்னோட ஒர்க், என் ஒர்க்குக்காக என் புருஷன் என் வாழ்க்கைன்னு எதை வேணாலும் நான் தூக்கி போடுவேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்க கிட்ட என்னோட வேலை நடக்கல அப்படின்னு போது நான் எதுக்காக உங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கணும், ட்ரக்ஸ் கொடுத்தா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்டா தான் ஆகும், பெஸ்டா வராது சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் மண்டையில ஏதோ ஒரு விஷயம் மட்டுப்படுது. இப்படியே சிஐடிஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஐ விட்னஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு ஆள் சொல்லுவாங்க. வேற யாரும் கிடையாது, ஐ நீட் திஸ் மாமோடைய ஃப்ரெண்டு தான். அவன் ஜாலியா சத்துக்குடி பாப்பா மாதிரி உளறிக்கிட்டே இருக்கான். அவன் உளறத வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். சியோம் இந்த தப்பு பண்ணலன்னு புரிஞ்சது இல்ல, அவங்க கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நிறைய பணம் இருக்கு, அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த சப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னதை இன்னொரு சிஐடி ஒரு அரை மனசா ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, அவங்கள வெளியிலயும் விட்டுறாங்க. சியோம் வெளியில வந்த உடனே யோவை தான் பாக்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி, நீ ரொம்ப டயர்டா இருக்கல அப்படின்னு யோ கேப்பாரு. ஆமா நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்குது.
சிஎம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எப்படி நீ ஐ விட்னஸ புடிச்ச அப்படின்னு கேட்பாங்களா? கேட்டதுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இவன் ஐ நீட் திஸ் மாம் இருக்கான் இல்லையா? அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் இவனை தனியா கூப்பிட்டு எனக்கு எப்படி விசாரிக்க தெரியுமோ அந்த மாதிரி விசாரிச்சேன். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 2 பசங்களுக்கு நீ தானே சப்ளை பண்ணணும் போது, இல்ல எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு மழுப்பிக்கிட்டே இருந்தான். அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல உன் ஃப்ரெண்டு எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டானே ஐ நீட் திஸ் மாம் அப்படின்னோடனே, ஓ அவனே இவங்கள மாட்டி விட்டு என்னையும் மாட்டி விட பாக்குறானா சரியான பாஸ்டர்ட் அப்படின்னு திட்டினான். ஓ அப்ப நீ தானே எல்லாமே பண்ணிருக்கன்னு உண்மை எப்படியோ கறந்துட்டேன்னு சொல்ல. ஓகே ஓகே கிளவர் தான். சரி ஓகே என்ன பாராட்டினதெல்லாம் போதும் கார்ல போலாமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார்ல போறாங்க. தூரத்துல இருந்து பாவத்தங்க கிம் அதை வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காரு. இவரை பார்த்து கோவப்படவா இல்ல வருத்தப்படவான்டா எனக்கு புரியல. கார் வேகமா போய்க்கிட்டே இருக்கு. ஒரு வழியா சியோம் இறங்குற இடமும் வந்தாச்சு. வண்டிய விட்டு இறங்காம ஒரு கேள்வி கேட்கணும். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா நான் சொல்லணும். மன்னிச்சிரு. வேற எதுவும் இல்ல. ஐ நீட் திஸ் மாம் இருக்கான்ல அவன் தான் இதெல்லாம் பண்ணது. உன் ஹஸ்பண்டோட கேஸ் இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தையும் லீக் பண்ணி விட்டதும் இந்த பையன் தான். அதே மாதிரி அதுக்காக புடிச்சு நான் கேட்டனால என்னாலதான் இதெல்லாம் பண்ணான். சாரி அப்படின்னும் போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். நீ வீட்டுக்கு கிளம்பு. நானும் போறேன்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வர வழியில அப்பா கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா ஒண்ணுமே இல்ல கவலைப்படாதீங்கன்னு பேசிக்கிட்டே வரும்போது ஆப்போசிட்ல லூனா என்னடாம்மா நீ எங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல மேம் உங்களை நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி உள்ள வா அப்படின்னு கூட்டு போறாங்க. ஃபீல் ஃப்ரீயா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேம் ரொம்ப வருத்தப்பட்டீங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பரவாயில்ல விடு அப்படின்னும் போது இல்ல மேம் ஐ நீட் திஸ் மாம் இருக்கான்ல அவன் ஆபீஸ்க்குள்ள இருந்து வெளியில வரும்போது நான் பார்த்தேன் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் என் மேலயும் தப்பு இருக்கணும்னு இதை பத்தி பேச வேணாம். இருந்தாலும் உங்களுக்கு வருத்தம் இல்லையானா நான் சொல்றேன்ல ரிகர்சல் இருக்கு நாளைக்கு அதை பத்தி யோசி. ரிகர்சல் உண்மையிலேயே ஹார்டான விஷயம் மேம் அப்படின்னு மட்டும் லூனா சொல்றா. நெக்ஸ்ட் டே சியோம் ரொம்பவுமே ஆர்வமா வந்திருக்காங்க ரிகர்சலுக்காக. பட் என்ன நடக்குதுன்னா நீ வெளியில போ அப்படின்ற மாதிரி நிறைய வாசகங்கள் எழுதியிருக்கு. அசிஸ்டன்ட் சொல்றான் இதை நீங்க பாக்காதீங்கன்னு. பரவாயில்ல இருக்கட்டும்னு அவங்க உள்ள போக இதுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் இல்ல ஐ நீட் திஸ் மாம் தான். அவன் போட்டோ எடுத்துட்டு அதை சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு யோக்கு. இதெல்லாம் யாரா பண்றது அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட சார் இது எல்லாத்தையும் பண்றது வேற யாரும் கிடையாது சோசியல் மீடியால இருக்கவங்க தான். ஏன்னா டிவி அது மாதிரி மீடியம் எல்லாத்தையுமே நம்ம காசு கொடுத்து பிளாக் பண்ணியாச்சு. பட் இப்ப சோசியல் மீடியால இது வைரல் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இதே டென்ஷன்ல தான் சியோம் எப்பயும் போல அவங்க ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க. சிஓ உள்ள வரலாமான்ட்டு வராரு. மா உன்கிட்ட பேசணும் நீ ஏமா வந்த அப்படின்னு கேட்க ரிகர்சல் இருக்கே அப்படின்னும் போது என்ன ரிகர்சல் யார் வரப்போறா நீ நினைச்சிட்டு இருக்கமான்னு காட்டமா பேசுறாரு. ஏன் நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. இல்லம்மா புரிஞ்சுக்கோ நீ ரெஸ்ட் எடு. இதுல இருந்தெல்லாம் மூவ் ஆன் ஆகிட்டு வெளியில வா அப்புறம் பாத்துக்கலான்னு வாங்க. இல்ல பாத்துக்கலாம் எப்பயும் நடக்கிறது தானேன்னு போது சொன்னா புரிஞ்சுக்கோமா. அதாவது பாதி பேர் உன்னை பார்த்து பயப்படுறாங்க மீதி பேர் குவிட் பண்றேன்னு சொல்றாங்க நீ வந்தேன்னா. ஓ அப்ப இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆக என்னதான் சார் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கணும் வெயிட் பண்ணு அப்படின்னு ஹாரிபிளா சொல்றாரு. இங்க பாருங்க நான் வேணா இந்த ஜாபை குவிட் பண்ணிடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் லாஸ்ட் ஹேம்ப்ல நான் பண்ணி முடிச்சுட்டு தான் குவிட் பண்ணுவேன். நான் இந்த வேலையை விட்டு போனா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா வெயிட் பண்ணுமா அப்படிங்கும் போது யாருமே வர தயாரா இல்லையே அப்படின்னாங்க. எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஹேம்பிள்ல நாங்க இருக்க மாட்டோம்ட்டுன்னு. சரி வேற என்னதான் வழி அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்கும்போது எனக்கு தெரியாது இது நடக்கணும் அப்படின்னு அவ திமிரா பேசுவா. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சிஓ சொல்லிடுவாரு சொன்னா புரிஞ்சுக்கோ லீடோட பேச்ச கேளு நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு கோச்சிட்டு அவர் போயிருவாரு. இவளுக்குன்னா பயங்கர டென்ஷன். சில சமயம் எந்த தப்புமே பண்ணாம நம்ம வேலையை நம்ம நியாயமா பார்க்கும்போது ப்ராப்ளம் வரும்ல. அதுதான் சிஓம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால இந்த எந்த விஷயத்தையுமே தாங்கிக்கவே முடியல. ரொம்பவுமே மனசு வேதனையா இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போயிட்டு சரக்கு எடுத்து அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. மண்டை வலிக்குது. எல்லாருமே சொன்ன ஒரே பேர் என்னன்னா ஐ நீட் திஸ் மாம். அந்த பையனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு தாட்டு மண்டைக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் வேற. போன்ல வேற யாரும் இல்ல அந்த பையன் தான் நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னா சியோம் உங்களை நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒண்ணு காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வானா அதுக்கு எங்க வரணும் அப்படின்னு சியோம் கேட்பாங்க. வேற எங்கேயும் இல்ல ஹேம்பிளுக்கு பக்கத்துலதான் உடனே வாங்க அப்படின்னு சொல்றதோட என்னாச்சுன்னே தெரியல இவங்க மயங்கி விழுந்திருக்க மாதிரி இருக்கு. எந்திரிச்சு பாப்பாங்க பார்த்தா பக்கத்துல கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கிடக்கு. சரி என்னடா அப்படின்ட்டு திருப்பி ஒரு போன் கால் டிடெக்டிவ் பேசியிருப்பாரு அந்த சிஐடி ஆபீசர் தான். அதாவது ஐ நீட் திஸ் மாம் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பார்த்தா கை ஃபுல்லும் ரத்தமா வேற இருக்கு. ஏதோ பதட்டத்திலயோ பயத்திலயோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே எல்லா இடத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இறந்து போன இடத்துல ஒரே ஒரு போன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த போனத்தை பத்தி இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டி இருக்குடா என்னடா நடக்குதுன்னு யோசனை வேற. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா அதை செக் பண்ற ஏரியாவுக்கு போறாங்க. மேம் நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதட்டமா இருக்காங்க. அவங்க கால் அந்த ஆள் பாத்துறாரு. இவங்களுக்குமே தெரியுது இந்த செருப்பை மாத்தணும்ட்டுன்னு. உடனே அந்த காலை பார்த்ததுனாலயே செருப்பை மாத்துறாங்க. சியோம் சரக்கடிச்ச பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ணாடி உடஞ்சு அங்க ரத்த டிராப்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கையிலயும் ஒரு காயம் இருக்கு. அப்ப அதனாலதான் அவங்க கை காயப்பட்டிருக்கும்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. அதோட இந்த பாட்டு முடியுது. கொலையாளி யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.